வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்பு முழு தொகுப்பு 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் இதில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது கலைச்சொற்கள் முழு தொகுப்பு இருக்கிற கலைச்சொற்கள் எல்லாத்தையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்களும் இதில் இருக்குது. அப்புறம் புணர்ச்சி விதிகளில் பார்த்தீங்கன்னா உடம்பொடு மெய் புணர்ச்சியை பற்றி கொடுத்துருக்கேன். அப்புறமேலு 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்க நூல் ஆசிரியர்கள் பெயர்கள் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இவர் ரெண்டு பேர்த்திற்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி இதில் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல நம்ம இலக்கண குறிப்பு பற்றி பார்க்கலாம். பண்பு தொகை. பண்பு தொகையை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சொல்லை பிரிக்கும் போது மை விகுதி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை என்ற பண்பு விகுதியோ அல்லது ஆகிய ஆணை என்ற பண்பு உருபுகளோ மறைந்து வருவது பண்பு தொகை. எக்ஸாம்பிளுக்கு செந்தாமரை, இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மை விகுதி பெற்று வந்திருக்கு, அப்போ இது பண்பு தொகை. இங்கே கொடுத்துருக்க இந்த 26 வார்த்தைகளும் பண்பு தொகைக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். செங்கயல், செம்மை கூட்டல் கயல். வெண் சங்கு, வெண்மை கூட்டல் சங்கு. அரும்பினி, அருமை கூட்டல் பினி. செஞ்ஞாயிறு, செம்மை கூட்டல் ஞாயிறு. பெருங்களம், பேரன்பு. அருஞ்சமம், நன்னாடு. பெருவழி, வெண்சுவை. நெடுங்குன்று, நல்லாடை. தீம்பால், பெரும்புகழ். தெண்டிரை, இளமுகம். நல்லூன், சிறுபுல். பேரழகு, முன்னீர். நன்மண், கருங்கடல். பெருந்துயர், வெங்கனை. செங்கை, வெவ்வினை. இது எல்லாமே பண்பு தொகைக்கு 11th தமிழ் புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுகள். அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகையை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வினைத்தொகை முக்காலத்தையும் காட்டும், அதாவது 3 காலங்களையும் காட்டும். இப்போது விரிக்கதிர் அப்படின்னா விரிக்கதிர், விரியும் கதிர், விரிகின்ற கதிர் அப்படின்னு 3 காலத்தையும் உணர்த்துச்சுன்னா அது வினைத்தொகை. ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடியுமாயின் அது வினைத்தொகை. இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் வினைத்தொகைக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். எரிக்கல், விரிக்கதிர், ஒழுகுநீர், எரிவாள், சுடுகாடு. சுடுகாடுனா சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்டக்காடு. இது மாதிரி முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தணும். வாளயன், செய்புண்ணியம், கொள்புலி, குறைக்கடல், அலைக்கடல், புகழ்பண்பு, செய்தொழில், அலைக்கடல், வீலருவி. இது எல்லாம் வினைத்தொகைக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது உவமை தொகை. உவமை தொகைன்னா என்னென்னா, உவமை தொகையோட ஃபஸ்ட்டு சொல் உவமையாக இருக்கும், 2வது சொல் உவமேயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உவமைக்கும் பொருளுக்கும் இடையே போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைப, அன்ன, நிகர அப்படின்னு உருபு தொக்கி நிற்பது உவமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சொல் உவமையாக இருக்கணும், 2வது சொல் உவமேயமாக இருக்கணும். உவமை தொகைக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா மலையலை, குகைமுகம். இது 2 தான் ஹோல் 11th தமிழ் புக்லேயே உவமை தொகைக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகைனா 2 சொல் வரும், 2 சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் என்ற சொல் மறைந்து வர்றது தான் உம்மை தொகை. இப்போது வெப்பம், குளிர் அப்படின்னு இருக்குன்னா இடையிலையும் இறுதியிலையும் என்ற சொல் மறைந்து வரணும், அதான் உம்மை தொகை. இப்போது வெப்பமும் குளிரும். புல் புல்லுனா புல்லும் புழுவும். இரா பகல்னா இரவும் பகலும். இதுதான் உம்மை தொகைக்கு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது எண்ணும்மை. இப்போது உம்மை தொகையில் பார்த்தீங்கன்னா என்ற சொல் இடையிலையும் இறுதியிலையும் மறைந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சொல் வரும், 2 சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் என்ற சொல் வெளிப்பட்டு வர்றதுக்கு பேர் தான் எண்ணும்மை. இப்போது இதுக்கு புக்கில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சையும் கொண்டலும், அரும்பும் மலரும், அறிவும் ஒழுக்கமும், தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும், ஈகையும் செல்வமும், புழுக்களும் பூச்சியும். அடுத்தது முற்றுமை. முற்றுமை அப்படின்னா முழுமையான பொருளை தரது தான் முற்றுமை. சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்ளீட் ஆகணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5. இப்போ சொல்லுவாங்க அந்த 5 பேரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 பேரும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் முற்றுமை. அடுத்தது உயர்வு சிறப்புமை. உயர்வு சிறப்புமைனா
ஒரு சொல்லு வரும், அந்த சொல்லு உம்முல முடிஞ்சிருக்கும், உயர்வான பொருளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு புக்கில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா, முத்தியும் பெறுதி. இதில் முத்தியும் பார்த்தீங்கன்னா உம்முல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி முத்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு உயர்வான பொருள் தான். அடுத்தது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகைனா 2 சொல் வரும். அந்த 2 சொல்லும் பெயர் சொற்களாக இருக்கும். முதல் சொல் வந்து சிறப்பு பெயரையும், இரண்டாம் சொல் பொது பெயரையும் தரும். இடையில ஆகிய என்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வரும். இப்போ கவிஞருங்கிறது வந்து ஒரு பொது பெயர். ஆனால் அவர் எந்த கவிஞர்? தமிழ் கவிஞர். தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு பெயர். இப்படி வந்தால் இதுக்கு பேர் இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர்னா பிரிச்சா பொருள் தரும். 2, 3 அல்லது 4 முறை வந்து அடுக்கி வரும். அதுதான் அடுக்குத்தொடர். இப்போ நன்று நன்று இதை வந்து இப்போ பிரிச்சாலும் பொருள் தரும். அதுதான் அடுக்குத்தொடர். நன்று நன்று, பார்த்து பார்த்து, நெல் நெல், உழுது உழுது. அடுத்தது இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா பொருளற்ற ஒரு சொல் 2 முறை வரதான் இரட்டை கிளவி. அடுக்குத்தொடர் தான் வந்து ஒரு சொல் 2, 3, 4 முறை வந்து அடுக்கி வரும். இரட்டை கிளவியில பொருளற்ற ஒரு சொல் 2 முறை தான் வரும். இதுக்கு புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, நெரு நெரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உருவகம். உருவகம்னா உவமை எது பொருள் எது என வேறுபாடு அறிய முடியாதவாறு அவை இரண்டும் ஒன்றே போல் தோன்றும். அதுக்கு பேர் தான் உருவகம். இதுக்கு புக்கில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா, கண்மலர், காலத்தச்சன். அடுத்தது உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர்னா மிகுதி என்ற பொருளை தரும். இப்போ குணத்தை உணர்த்துவது வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி அப்படிங்கிற சொற்களை பெற்று வரதான் உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடரில் ஒரு குணம் தழுவியது, பல குணம் தழுவியது அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. சால, உரு, தவ, நனி, கூர், களி இது வந்து ஒரு குணம் தழுவியதில் வரும். கடி வந்து பல குணம் தழுவியதில் வரும். இப்போ மாநகர் அப்படிங்கிறது மிகுதியான பொருளை தருது. மாநகர், மாமதலை, கடிநகர், சாலத்தகும், உருபகை, தடந்தேர் இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா எழுவாய் செய்யும் வினை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயருங்கிறது தொழிலை குறிக்கிறது தான் தொழிற்பெயர். கூடல், கோடல், உண்டல், துஞ்சல். துஞ்சல் அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. சோம்பேறித்தனமாக இருக்கிறது கூட ஒரு தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழல், அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல், துய்தல், தாங்குதல் இதெல்லாம் தொழிற்பெயருக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா கா, இய, இயர் என்ற விகுதி பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற 4 வகை பொருட்களில் வரும் வினைமுற்று தான் வியங்கோல் வினைமுற்று. யூஸ்வலாகவே கா, இய, இயர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓதுக அப்படிங்கிறது காவல முடியுது, வாலிய அப்படிங்கிறது இயல முடியுது. ஓதுக, பேசிடுக, ஆள்க, வாலிய, நவில்க, உதவுக, கொள்க, தருக, சொல்லுக இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாது அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்துவது வினையால் அணையும் பெயர். கேட்போர். இதில் கேட்கறது வந்து வினை, ஆனால் அது அதை உணர்த்தாமல் கேட்போர் அப்படின்னு கருத்தாவை வந்து உணர்த்துது. இதுதான் வினையால் அணையும் பெயர். இதுக்கு புக்கில் கேட்போர், பிரிந்தோர் அப்படின்னு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து நார்மலாக ஆவல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரெச்சத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் 10வது எடுத்துக்காட்டு பாருங்க. மாண்ட தவளை. மாண்ட அப்படின்னா பெயரெச்சம். பெயரெச்சம் பின்னாடி ஒரு பெயர் சொல்ல போட்டு பார்த்து அது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெயரெச்சம். சூழ்ந்த, புகுந்த, கொண்ட, மலிந்த, பின்னிய, முளைத்த, மண்டிய, பூத்த, பொலிந்த, மாண்ட இதெல்லாம் பெயரெச்சத்துக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது வினையெச்சம். வினையெச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வினையெச்சம் பின்னாடி ஒரு வினைச்சொல்லை போட்டு பார்த்தீங்கன்னா அது வினையெச்சமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தாவி அப்படிங்கிறது வினையெச்சம். தாவி ஓடினான். ஓடினான் அப்படிங்கிறது வினைச்சொல். இதை வச்சு நம்ம இது வினையெச்சமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புக்கில் இதுக்கு தாவி, உருட்டி அப்படின்னு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா கடைசீட்டில் ஆவல முடிஞ்சிருக்கும். முயலா, ஓடியா, ஓவா, பிழையா அப்படின்னு கடைசியில் ஆள முடிஞ்சிருந்தா அதுக்கு பேர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது ஈற்றுப்போலி. ஈற்றுப்போலி அப்படின்னா பந்தல் அப்படின்னு வர இடத்துல பந்தர் அப்படின்னு தவறாக வந்துருச்சுன்னா, அதாவது இறுதியில் பிழையாக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ஈற்றுப்போலி. பந்தர், இடன், அரண், திறன் இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது சொல்லிசை அளபடை.
சொல்லிசை அளபடைனா செய்யுள்ள ஓசை குறையாத போதும் பெயர் சொல் வினையற்ற சொல்லா வர்றது. அதுதான் வளையி அப்படின்னா வளைதல் அப்படின்ற பொருள்ல வர்றது. நிலைய, வளையி, அசையி, ஓரிய அப்படிங்கிறதெல்லாம் புக்கில் சொல்லிசை அளபடைக்கு கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுகள். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையோட உறுப்பு என்னன்னா ஐ தான் இரண்டாம் வேற்றுமை தொகையோட உறுப்பு. உடை அணிந்தேன் கொன்றை சூடு. உடையை எணிந்தேன், அங்கே வந்து ஐ மறைஞ்சு வருது, உடை எணிந்தேன் அந்த இடத்துல. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா பொன் நகர், பொன்னை உடைய நகர். உடைய அப்படின்னு வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு வந்து ஆள் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு. இப்போ பொற்களம் அப்படின்னா பொன்னால் ஆன களம். அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். அகிர்புகை அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகையோட உறுப்பு என்னன்னா அது. ஆள் அம்ம அப்படின்னா அசைநிலை, கன்னி அப்படின்னா அண்மை விழிச்சொல், மாதே அப்படின்னா விழி, தகார் புகார் அப்படின்னா இசை நிறை அலைப்படை. இது வந்து ஈரிசை கொண்ட சீரில் மட்டுமே வரும். சீரை பிரித்து பார்த்தீங்கன்னா ஈரிசை வந்துச்சுன்னா அது இசை நிறை அலைப்படை, 3 இசை வந்துச்சுன்னா அது வந்து இன்னிசை அலைப்படை. தரும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம், வென்றினா மெலித்தல் விகாரம், வாய்க்கால்னா இலக்கண போலி, பொருள் எலாம் நிகர் அலன் அப்படின்னா இடைக்குறை விகாரம். ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. தன்மை பன்மை வினைமுற்றோட விகுதிகள் என்னென்னா எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். இதெல்லாம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஆடுகம் அப்படிங்கிறது அம்முன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என்னென்னா என், ஏன், அல், அன், கு, டு, ரு, து. இதெல்லாம் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ மருண்டனன் அப்படிங்கிறது எண்ணில் முடிஞ்சிருக்கு, கற்றேன் அப்படிங்கிறது ஏனில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்றோட விகுதி என்னன்னா ஐ, ஆய், இ. உரைத்தாய் அப்படிங்கிறது ஆயின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏகுதி அப்படின்னா ஏவல் ஒருமை வினைமுற்று, ஏகுமின் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்று. ஹோல் 11th புக்கில் இருக்க கலைச்சொற்கள் முழு தொகுப்பை நான் அதில் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆஸ்தட்டிக் அழகியல், ஜேர்னலிஸ்ட் இதழாளர், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர், புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை, மைக்ரேஷன் புலம்பெயர்தல், ஃபிலாசபர் தத்துவஞானி, ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள், ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை, ஃபார்ம்யார்ட் மேன்யூர் தொழு உரம், எத்னிக் குரூப் இனக்குழு, எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு சஃபிக்ஸ் பின்னொட்டு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள், ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள், வேவர் பேர்டு தூக்குனாங்குருவி, ஹார்வெஸ்டிங் அறுவடை, ரூட் வேர்டு டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி, கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள், டிரான்ஸ்மிட்டர் கடத்தி, பிரான்கிரியாஸ் கணையம், இன்சுலின் கணைய சுரப்பு நீர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள், கேட்டலிஸ்ட் வினையூக்கி, ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு, ஜீன் மரபணு, எண்டோக்ரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பி, லிங்குஸ்டிக் சைக்காலஜி உளவியல் மொழியியலாளர், எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, ஆன்செஸ்டர் மூதாதையர், வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல், டாக்குமெண்ட் ஆவணம், பேக்வாட்டர் உப்பங்களி, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், இன்வேஷன் படையெடுப்பு, கல்ச்சர் பண்பாடு, சாய்லர் மாலுமி, ஸ்மார்ட்ஃபோன் திறன்பேசி, டச் ஸ்கிரீன் தொடுதிரை, பக் பிழை, கெசட் அரசிதழ், டிஸ்பேட்ச் அனுப்புகை, சப்சிடி மானியம், செயிலிங் உச்சவரம்பு, சர்க்குலர் சுற்றியறிக்கை, சப்ஜூனியர் மிக இளையோர், சூப்பர் ஜூனியர் மேல் மூத்தோர், கேரம் நாளாங்குழி ஆட்டம், சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர், அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு, ரெஃப்ரி நடுவர், லைப்ரரி நூலகம், லைப்ரேரியன் நூலகர், லைப்ரரி சயின்ஸ் நூலக அறிவியல்,
பிளட் குரூப் குருதிப் பிரிவு, கம்பவுண்டர் மருந்தாளுநர், எக்ஸ்ரே ஊடுகதிர், டைபாய்டு குடற்காய்ச்சல், ஆயின்மெண்ட் களிம்பு, நோட்புக் எழுது சுவடி, ஆன்சர் புக் விடைச்சுவடி, ரஃப் நோட் புக் பொதுக்குறிப்பு சுவடி, ப்ராஸ்பெக்டஸ் விளக்கச்சுவடி, ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள், டாக்குமெண்டரி ஆவணப்படம், இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு, கிரெயின் வேர் ஹவுஸ் தானிய கிடங்கு, டிசாஸ்டர் பேரழிவு, மித் தொன்மம், ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், டிபேட் பட்டிமன்றம், மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை, சூடோனிம் புனைப்பெயர், சோல் ஆன்மா, விஸ்டம் அறிவு, சித்தா மெடிசன் சித்த மருத்துவம், இல்யூஷன் மாயை, ட்ராஜடி துன்பம், ஹானர் மாண்பு, பஞ்சுவேஷன் மார்க்ஸ் நிறுத்தக்குறிகள், எர்த்வார்ம் நான்கூல் புழு, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், அவேர்னஸ் விழிப்புணர்வு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி பிஹெச்டி முனைவர் பட்டம். இந்த 94 தான் 11ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் கொடுத்துருக்க கலைச்சொற்கள் முழு தொகுப்பு. புணர்ச்சி விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம உயிரீற்று புணர்ச்சியில் உடம்பெடும் மெய் புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, சொற்புணர்ச்சியின் போது, அதாவது ஒரு சொல் புணரும் போது நிலைமொழி இறுதியிலையும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம உயிரீற்று புணர்ச்சியில் உடம்படும் மெய் புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். இது உடன்படு மெய் புணர்ச்சியோட புணர்ச்சி விதி. இப்போது என்ன இந்த விதி சொல்லுது அப்படின்னா, ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா எகர உடம்படு மெய் வரும். பிற உயிர்கள் இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஆ உ ஏ ஓ இது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பிற உயிர்கள். உயிரெழுத்தில் இந்த ஐ ஏ தவிர மீதி இருக்க உயிர்கள் வந்துச்சு அப்படின்னா வகர உடம்படுமை வரும். ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சுன்னா எகரம் வகரம் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புணர்ச்சி விதி. என்னென்னா, ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சுன்னா எகர உடன்படுமையும், பிற உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகர உடன்படுமையும், ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சுன்னா எகரமும் வகரமும் ரெண்டுமே வரும் அப்படிங்கிறது தான் இந்த உடன்படு மெய் புணர்ச்சி சொல்லுது. இதில் நிலைமொழியோட இறுதி எழுத்தையும் வருமொழியோட முதல் எழுத்தையும் தான் புணர்ச்சியாகவே பார்க்கணும். நிலைமொழியோட இறுதியும் வருமொழியோட முதலும் உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது உடன்படு மெய். இப்போது காட்சி அழகு அப்படின்னு இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம அப்படின்னா, காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கலாம். இதில் நிலைமொழி எது வருமொழி எது அப்படின்னா, நிலைமொழி அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற சொல்லு, வருமொழிங்கிறது பிரித்ததுக்கு பின்னாடி இருக்கிற சொல்லு வருமொழி. இப்போது நிலைமொழி அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து. அப்போது நிலைமொழியில் கடைசி எழுத்து என்ன? சி. சியை எப்படி பிரிக்கலாம்? இச்சி குட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போது ஈ அப்படின்னு வரும்போது அது ஒரு உயிரெழுத்து. வருமொழியோட முதல்ல ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போது 2 வந்துருச்சு. நிலைமொழியோட இறுதியிலையும் உயிரெழுத்து, வருமொழியோட முதல்லையும் உயிரெழுத்து வந்திருக்குன்னா அது உடம்படுமை அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது ஈ வந்துருச்சு அப்படின்னா அது இகர உடம்படுமை. நமக்கு புணர்ச்சி விதி என்னன்னு தெரியும். ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும். ஐ அப்படின்னா எகர உடன்படுமை வரும். இப்போ இங்கே இச்சி குட்டல் ஈ அப்படின்னு இகர ஈறு வந்திருக்கு. அப்போ எகர உடன்படுமை வரும். எப்படின்னா, காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு வரும். அப்போ ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு ஆயிருமா? அப்போ காட்சி கூட்டல் அழகு காட்சி அழகு அப்படின்னு வந்துடும். அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா, தீயணைப்பான். தீ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். தீ அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நிலைமொழியோட இறுதி தீ தான். அப்போ தீ இத்து கூட்டல் ஈன்னு பிரிஞ்சு இப்போ வருமொழியோட முதல்ல ஆ உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இதை இகர ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஐ வழி எவ்வும் முன்ன குரில் ஈ வந்துச்சு, இப்போது நெடில் ஈ வந்திருக்கு. அப்போது தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். அப்போது ஈ கூட்டல் ஆ ஈக்குவல் டு யா. அப்போது தீயணைப்பான் அப்படின்னு வந்துடும். அடுத்தது கலையறிவு. கலையறிவை கலை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியோட இறுதி இல் கூட்டல் ஐ. இதில் ஐகார ஈறு வந்திருக்கு. ஐகார ஈறுனாலும் எகர உடன்பாடுமை தான். அப்போது கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு கலையறிவு அப்படின்னு வரும். அடுத்த எடுத்துக்காட்டு மாவிலை. மாவிலையை மா கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாம்.
மானா எம் கூட்டல் ஆ தான் மா. இதில் ஆகார இரு வந்திருக்கு. அப்போ ஈ ஐ வழி எவ்வும் ஏ முன் இவ்விருமையும் யகரம் வகரம் ரெண்டுமே வரும். ஆனால் இந்த ஆ வந்து பிற உயிர்களில் வந்திருக்கு. அப்போ வகர உடன்படுமை வரும். அதான் ஆகார இரு வந்திருக்கு. அப்போ வகர உடன்படுமை. இவ் கூட்டல் ஈ வந்து வி. அப்போ மாவிலை அப்படின்னு வந்துடும். அடுத்தது பூவலகு. பூவலக பூ கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கலாம். பூவை இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். ஊகார இரு வந்திருக்கு. அப்போ பிற உயிர்கள் வந்துச்சுன்னா வகர உடன்படுமை வரும். அப்போ பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு பூவலகு அப்படின்னு வந்துடும். அடுத்தது சே இலை. சே இலையை சே கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாம். சேனா இச்சி கூட்டல் ஏ தான் சே. அப்போ என்ன உடன்படுமைனா ஈ ஐ வழி எவ்வும் பிற உயிர்கள் வந்தா வவ்வும். ஏ வந்து நெடில். ஏ வந்துச்சுன்னா ரெண்டுமே வரும். யகரமும் வரும் வகரமும் வரும். அப்போ ஏகார இரு வந்துச்சுன்னா யகர உடன்படுமை வரும். இப்போ சே கூட்டல் ஈ கூட்டல் இலை சே இலை அப்படின்னு வந்துடும். அடுத்தது சேவடி. சேவடியை சே கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாம். இதில் இச்சி கூட்டல் ஏ வந்து சே. அப்போ ஏகார இரு வந்திருக்கு. ஏ அப்படின்னா இவ்வு ரெண்டுமே வரும் புணர்ச்சி விதிப்படி. அதாவது கொடுத்துருக்க சொல்ல பொறுத்து அது எப்படி அப்படின்னு பிரித்து நம்ம புணர்ச்சி விதியை அறிஞ்சிக்கலாம். இப்போ ஏ வந்திருக்கு. அப்போ யகரம் வகரம் ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். அப்படின்னா இப்போ இதில் வந்திருக்கிறது வகரம். சேவடிக்கு வந்து வகர உடன்பாடுமை தான் வரும். இவ்வு கூட்டல் ஆ ஈக்குவல் டு வா. அப்போ சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி சேவடி அப்படின்னு வந்துடும். நாடாற்றவன் அப்படின்னா யாருன்னா ஆ முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக சு வில்வரத்தினம். பண்பாட்டு அசைவுகள் தோ பரமசிவன். இயற்கை வேளாண்மை கோ நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே ஆ சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர் சா முகமது அலி கா யோகானந்த். பறவை உலகம் சலீம் அலி. எலிஃபண்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் தி வைல்டு ஷோஷானி ஜே. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். காவடி சிந்து அண்ணாமலையார். வாடிவாசல் சீசு செல்லப்பா. எழுத்து இதழ் தொகுப்பு கி ஆ சச்சிதானந்தன். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். அறிவியல் தமிழ் வாசே குழந்தைசாமி. கணினியை விஞ்சும் மனித மூளை க விசயரத்தினம். மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன். சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில் ராசராச சேச்சும். கோவில் நுட்பம் குடவாயில் பாலசுப்பிரமணியன். ஜீவா வாழ்க்கை வரலாறு கே பாலதண்டாயுதம். சொல்லாக்கம் ஈ மறைமலை. என் வாழ்க்கை என் கையில் ஞானி. மனித வாழ்வை மாற்றியமைத்த கண்டுபிடிப்பாளர்கள் ஆர்கேவி கோபாலகிருஷ்ணன். இதை மொழிபெயர்த்தவர் வந்து ஐயாசாமி. நான் வித்யா. இந்த நூலோட ஆசிரியர் வந்து லிவிங் ஸ்மைல் வித்யா. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இன்குலாப். மனைவியின் கடிதம். இது வந்து ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதைகளில் ஒன்று. ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதைகள் எல்லாத்தையும் தானா குமாரசுவாமி வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. இப்போ 8 தொகையில் அகநூல்கள் வந்து இருக்கு. அதுக்கு நற்றிணைக்கு வந்து தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. தொகுப்பித்தவர் வந்து மொத்தம் 206 பேர் வந்து குறுந்தொகையை தொகுப்பிச்சிருக்காங்க. ஐங்குறு நூறை தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் வந்து மாந்தரன் ஜெரல் இரும்பொறை. கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் வந்து மொத்தம் 5 பேர் தொகுப்பிச்சிருக்காங்க. அகநானூரை தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சரி, இப்போ தொகுத்தவர் அப்படின்னா யாருன்னா, இப்போ நற்றிணை குறுந்தொகை இந்த மாதிரி எல்லா நூல்களும் வந்து ஒரே இடத்துல இருந்திருக்காது. எல்லாம் பல இடங்கள்ல அங்கங்கே இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தொகுப்பா எழுதி ஒருத்தர் வந்து தொகுத்திருப்பார்ல, அந்த நூலாசிரியர் தான் வந்து தொகுத்தவர். இப்போ தொகுப்பித்தவர் அப்படின்னா யாருன்னா, நூலை பல இடங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தொகுப்பா எழுதுறதுக்கு செலவாகும்ல, அந்த செலவுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறவங்கள தான் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் தொகுப்பித்தவர். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.